Hi, I'm Sarita. I'm from Chennai, and this is my first national other state expo that I'm participating. Before this, I was participating only in Tamil Nadu exhibitions, and all that I've displayed here is acrylic paintings and mirror work, mandalas. These are in display today. I'm a versatile artist. I do multimedium and traditional artworks like Tanjore painting and Madhubani and Kerala murals as well. But today, because we are traveling from one state to another, I had brought a lightweight art materials for display. Thank you so much. Hello, I'm Aishwarya from Triplicane, Chennai. So this is one of my special paintings that I've brought for this Chitra Sante, Andhra Pradesh. This is Malayappa Swami and Padmavati Garu, and I have a few more pieces also over there. These are Kerala mural styles, and those are crayons, and these are charcoals, and we have lot more at a budgeted price, and you also have magnets and keychains, prints of all those. Do come and visit us before 9 o'clock. Thank you. என்னோட பேர் வந்து சாருமதி. நான் சென்னையிலேருந்து வரேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு தீம் பேசிஸில் பண்ண ஆர்ட் ஒர்க்ஸ். லைக் இது எல்லாமே மியூசிக்கை தீமாக வச்சு பண்ண ஆர்ட் ஒர்க்ஸ். கேசட் ரீல் டேப் வச்சு பண்ணது. அண்ட் பார்த்தீங்கன்னா மியூசிக் நம்ம கேட்கும் போது நிறைய எமோஷன்ஸ் நம்மளுக்குள்ளே ஃபீல் ஆகும் இல்லையா, அதை வச்சு ட்ரை பண்ணது. லைக் வந்து சம்டைம்ஸ் மியூசிக் கேட்கும்போது நமக்கு பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ தட் ஐ ட்ரைட் லைக் திஸ். அண்ட் மியூசிக்கும் ஒரு வித அடிக்ஷன் தான் நமக்கு. ஸோ அதனால் வந்து அது நம்மளை கட்டி போடுற மாதிரி இட்ஸ் டையிங் ஹவுஸ். அதனால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கோட ஜாம்பவான். ஸோ அதனால ஏஆர் ரஹ்மான் சார் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேசட் ரீலில் பண்ணது தான், டேப் ரீலில் பண்ண ஒர்க்ஸ் தான் இது எல்லாமே. அண்ட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு காஃபி குடிக்கும் போது வந்து மியூசிக் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து போத மியூசிக் சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் பண்ண ஒர்க்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறையா மியூசிக்கை பேசிஸாக வச்சு ஒரு கான்செப்டாக பண்ணியிருக்கேன் ஒர்க். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குல்லிங் பேப்பர் ஆர்ட் ஒர்க்ஸ். குல்லிங் பேப்பர்ஸில் குல்லிங் பேப்பர்ஸில் என்ன மாதிரி வந்து ஒர்க்ஸ்லாம் பண்ணலாம். ஆக்சுவலி வந்து நிறைய பேர் பேங்கிள்ஸ், அப்புறம் வந்து இயரிங்ஸ், இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் தான் வந்து நிறையா பண்ணி பார்த்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸும் பண்ணலாம், நிறையா ஆர்ட் ஒர்க்ஸ் மாதிரியும் பண்ணலாம். இது வந்து ஆர்ட் கம் கிராஃப்ட் ரெண்டுமே கலந்தா மாதிரியான ஒர்க்ஸ் தான். ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பார்த்திங்கன்னா எல்லாமே குல்லிங் பேப்பர்ஸ் அண்ட் ஸ்டோன் ஒர்க்ஸில் பண்ண ஒர்க்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ செக் பண்ணால் தெரியும், நிறைய மைல்ட் அவுட்ஸ் எல்லாமே இருக்கும். இது கேசட் ஆர்ட் ஒர்க் வந்து நான் பண்ண ஒர்க்ஸ். குல்லிங் பேப்பர்ஸ் எல்லாம் இன்னொரு ஃப்ரெண்ட் அவர் பண்ணார். எல்லோருக்கும் வணக்கம். முதற்கண் இந்த விஜயவாடா சித்திரச்சந்து நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கும் இந்த ஆந்திரா அரசுக்கும் இந்த பாலயோகி மற்றும் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என்னோட சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல் தடவை இப்போது தான் வருகிறேன். 4 வருடமாக இது நடந்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். இந்த வருடம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. இங்கு உள்ள வீவர்ஸும் நல்ல ஒரு உள்ளன்போடு ஓவியங்களை பார்த்து ரசிக்கிறார்கள், பேசுகிறார்கள். அதை கண்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. மேலும் சிறந்த ஓவியர்கள் இங்கு நிறைய இருப்பதை கண்டு இன்னும் நாம் ஓவியத்தில் இன்னும் மென்மேலும் வளர ஒரு தூண்டுகோலாகவும் இந்த ஓவிய கண்காட்சி அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு செய்திருக்கும் இந்த அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இதுபோல் நிகழ்வை சிறப்பாகவும் பெருமையாகவும் நடத்தி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஓவியத்தை வாங்கும் அன்பர்கள் குறைவாக உள்ளதை நினைத்து கொஞ்சம் மனது வேதனையாகத்தான் உள்ளது. ஒருவேளை ஓவியத்தின் மேல் வேங்குவதற்குண்டான சூழலும் அந்த அமைப்பும் வரவில்லையோ என்று யோசிக்கிறேன். அது கூடிய விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். பெங்களூரு சித்திரச்சந்து போல் எல்லா இடத்திலும் இதுபோல் ஒரு
விழிப்புணர்வு வந்து எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பது பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. நான் தற்பொழுது வந்து எனது ஊர் தென்காசி. நான் 35 வருடமாக இந்த ஓவிய பணியை செய்து கொண்டிருக்கிறேன். பணி என்று சொல்வதை விட எனது மூச்சு என்று சொல்லலாம். ஓவியம் வரையும் போது ஏற்படும் அலாதியான ஒரு இன்பமும் ஒரு பெருமையும் வேறு எது தொழில் செய்தாலும் வருமா என்று சந்தேகம்தான். ஒரு ஆழ்நிலை தியானத்திற்கு சென்றது போல ஒரு அமைப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நான் தற்பொழுது வந்து தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் உள்ள சிற்பங்களை ஓவியங்களாக ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த சிற்பம் பேசும் மொழியை நம் ஓவியத்தின் மூலமாக பிரதிபலிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் செய்ய வேண்டும். இந்த ஆந்திரா மக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எல்லோருக்கும் எனது இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.